இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா சாமி கும்பிட்டுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. ஸ்வேதா எப்படியாவது தப்பிச்சிடுறி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போக போகிற நேரத்தில் கார்த்திக் வந்துடுறாரு. ஐயோ இவர் வேறு என்ன இங்கே வந்துட்டாரு, என்னை பாட வைக்காமல் விட மாட்டாங்க ஓல. இந்த சைடு என்னன்னா இவர் நிற்கிறா, இந்த சைடு என்னன்னா இவர் நிற்கிறாரு. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு சாமி கும்பிட்ற மாதிரி போய் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் கார்த்தி தீபா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. தீபா சாமி கும்பிட்டு திரும்பி பார்க்குறாங்க. சார் நீங்கள் என்ன சார் இங்கே அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை உங்களை பிக் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவியை பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கும்பிட்டாச்சு சார் அப்படின்றாங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இதில் 1 lakh இருக்குது. நாளைக்கு வந்துட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பேங்க் டீட்டெயிலாம் கொடுங்க, அதில் ஒரு 10 lakh போட்டு வரேன். அதுக்கடுத்து நீங்கள் இப்போ பாடுறதுக்கும் தொடர்ந்து பாட போகிறதுக்கும் நீங்கள் எங்கிட்டேருந்து எவ்வளோ அமௌண்ட் வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னப்பா இது, ஐஸ்வர்யா சொன்னதை விட டபுள் மடங்கால பணம் வந்துகிட்டு இருக்கு. நமக்கு அடித்தது ஜாக்பாட்டு தான் போல். இப்போ ஐஸ்வர்யாக்கா சொன்ன மாதிரி நம்ம பாதியில் ஓடி போனால் கூட 5 லட்சம் தான் கிடைக்கும். இதில் என்னென்னா 10 லட்சத்துக்கு மேலே கிடைக்குதே, இன்னும் எவ்வளோ வேணால் தருவார் போலையே. இதை விட்டுறவே கூடாது. பேசாமல் நம்ம பாடி கொடுத்துட்டு எங்கேயாவது போயிட வேண்டியதா. இவங்க சொன்ன பிளானை விட இதில் நல்ல பணம் கிடைக்குதே அப்படின்ற மாதிரி யோசித்துட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு இதை பார்த்து முறைச்சிட்டே இருக்க, அப்போது இந்த டூப்ளிகேட் பல்லவி இருக்காங்களே ஸ்வேதா மனசில் நினச்சிக்கிறாங்க, என்ன தேவையில்லாமல் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் உன்னோட குரல் அப்படி பாடி கொடுத்தேன்னா உனக்கு தானே ப்ராப்ளம் இருக்காது, நீ இந்த இதுலேருந்து மொத்தமாக தப்பிச்சுக்கிருவேன். இப்போ என்னென்னா ரொம்ப தான் வந்துட்டு ஆக்ட் பண்ணி முறைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி யோசித்துக்கிட்டே இருக்காங்க. சரி வாங்க கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு ஆஃபீஸ் தான் போகிறாங்க. ஆஃபீஸ் போனதுமே ரெக்கார்டிங் தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு டேரக்டர் வந்துட்டு டோன் போட்டவர், அப்புறமேட்டு மியூசிக் வாசிக்கிறவங்க, அவங்க எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. இந்தாங்க 1 டைம் வந்துட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள், ராஜா கிட்ட ஆல்ரெடி உங்களுக்கு டீட்டெயிலாக அமுச்சு விட சொன்னேன், அமுச்சு விட்டானா, நீங்கள் லிரிக்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் ரெடியாக பார்த்து வச்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் 1 டைம் பாருங்கள், அதுக்கடுத்து நான் வந்துட்டு ஓகேவா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, ஸ்னேகா வந்துட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க, இப்போ தான் ஓகேவா இல்லையானே பார்க்க போகிறாங்களா, இதில் ஜெயிச்ச மாதிரி தான், இதில் இன்றைக்கி ஃபுல்லாக இவளுக்கு வந்துட்டு பாடுறதை கேட்டுட்டு தான் இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த சைடு ஸ்வேதா மறுபடியும் வந்துட்டு தடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சிதம்பரத்தையும் ஐஸ்வர்யாவையும் மீறி நம்ம பாடிட முடியுமா, அப்படியே இங்கே பாடினாலும் நம்மளை வந்துட்டு அவங்க சும்மா விடுவாங்களா, விடவே மாட்டாங்களே, தேடி பிடிச்சாவது அழிச்சிடுவாங்க, என்ன பண்ணுறது, பேசாமல் பணத்தை கொடுத்துட்டு இங்கேருந்து போயிடலாமா, இல்லைன்னா என்ன சாக்கு சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காதில் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி பாட போகிற நேரத்தில் அமைதியாக நின்றுடுறாங்க. நான் என்னாச்சு பாடலை, சிங்கருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்க எல்லோரும் கேட்குறாங்க. மறுபடியும் ரீடேக் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போயும் ஸ்வேதா பாடாமல் நின்றுட்டே இருக்காங்க. வேமா கார்த்தி வந்துட்டு உள்ளே போகிறாரு. தீபா இதை பார்த்துட்டு ஐயோ என்ன இது, இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தால் திடீர்னு இவ பாட்டு கிறுக்கு மாதிரி சொதப்பிட்டு இருக்காளே, பாடுவாளா மாட்டாளான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க. கார்த்தி வந்துட்டு உள்ளே போகிறாரு. என்னங்க என்னாச்சு, ஏன் பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் புதுசாக வரல, அதான் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வந்துட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்கும் போல் தோணுது சார் அப்படின்றாங்க. என்னங்க கடைசி நேரத்தில் இப்படி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, தீபா வேறு அந்த சைடு நினச்சிக்கிறாங்க, இவன் இப்படிலாம் கார்த்திக் சார் டென்ஷன் ஏற்றிக்கிட்டு இருக்கா, நேத்தெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் சொல்ல வேண்டியதுன்னா நல்லா தானே இருந்தா, இப்போ வந்துட்டு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, ஐயோ இவ எதுவும் பிளான் பண்ணி பண்ணுறாளோ அப்படின்ற மாதிரி தீபா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கிட்டு வந்து ராஜா வர்றாரு. ஏங்க இதெல்லாம் முன்னாடியே சொல்கிறது இல்லையாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் குரல் வந்துட்டு இப்போ கேட்குறதுக்கு நல்லா தானே இருக்குது, நல்லா தானே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேசுகிறப்ப வேறு சார், பாடுறப்ப வேறு, ராகத்தெல்லாம் எடுத்து பாடணும், அப்போ தான் வந்துட்டு எதுவும் சரியாக வரலன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் புதுசாக இங்கே பாட வந்திருக்கீங்களே அதனால உங்களுக்கு அப்படி இருக்கு, நான் போய் கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துகிட்டு வரேன், அதை குடிங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும், நீங்கள் பாட்டுக்கு பாடிடுவீங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ இவங்க விட மாட்டாங்க போலையே, என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஸ்னேகா வேறு அந்த சைடு நினச்சிக்கிறாங்க, இவளை வச்சு உங்களால் பாட வச்சு ஜெயிச்சுக்கிற முடியாது, இவ சொல்கிற சாக்க பார்த்தா இவ வந்துட்டு தேடிக்கிற மாட்டா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. ராஜா குடுகுடுன்னு போகிறாரு. சுடுதண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க, குடிங்க அப்படின்னு சொல்லி குடிக்க கொடுத்ததுமே பேசாமல் பாட்டை பாடி கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவோம், ஒரு 6-7 மாதம் அங்கிட்டு இருந்துட்டு வருவோம், அதுக்குள்ளே இந்த ஐஸ்வர்யா என்ன சிதம்பரம் என்ன எல்லாரும் நம்மளை மறந்துடுவாங்க, இவர் ஜெயிச்சா என்ன ஜெயிக்கலாட்டி நமக்கு என்ன, சரியான பிளான், இங்கேருந்து நம்மளால் இனிமேலே எஸ்கேப் ஆக போகிற மாதிரி தெரியல, இப்படியே வந்துட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அப்புறமேட்டு மியூசிக்லாம் போட்டு சில்லென்ற தீப்பொறி ஒன்று அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. ராஜா வந்துட்டு அதை கேட்டு
ரசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. மாப்பிள்ளை சரியான குரலை தான் செலக்ட் பண்ணியிருக்காரு, சூப்பராக பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க தீபாவுக்கு வந்துட்டு இப்போ தான் அப்பாடா நம்ம கார்த்திக் சாருக்கு சந்தேகம் வரல, ஒரு வேளை சந்தேகப்பட்டுருவாரோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. கார்த்திக் வந்துட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. பாதி பாட்டுக்கு மேலே போயிடுது, இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணிகிட்டே இருக்குது. அப்பாடா பாட்டு முடியவே போகுது, கார்த்திக் சாருக்கு ஒரு சந்தேகமும் வரல, எப்படியாவது இதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துரு கடவுளே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க. நிறுத்துங்க 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 ஆட்டையை கிளைங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு உள்ளே போகிறாரு. ஏய் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன இது ஏன் சார் இப்படி கேட்குறீங்க, நான் தான் பல்லவி அப்படின்றாங்க. பல்லுகளெல்லாம் உடச்சிடும் பார்த்துக்கோ, உண்மையை சொல்ல போறியா இல்லை, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் அது வந்து அப்படின்றாங்க. இங்கே பாரு, இவ்வளோ நேரம் என் டைமை நீ வேஸ்ட் பண்ணியிருக்க, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது, நீ யார் ஃபஸ்ட்டு அதை சொல்லு, பல்லவி உண்மை எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்வேதா தயங்கிட்டே இருக்க. உன்னை நான் வந்துட்டு நல்ல விதத்தில் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒழுங்காக உண்மையை சொல்லிக்கிட்டேன்னா என்கிட்டேருந்து தப்பிச்சுக்கிருவேன், இல்லைனா என்னோட ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். டே ராஜா, இவள் பல்லவியே கிடையாதுடா, பல்லவி மாதிரி வந்துட்டு யார் பாடினாலும் அவங்க குரலுக்கு வந்துட்டு செட் ஆகிடுவாங்களா, இவங்க வந்துட்டு சாதாரண ஏதோ ஒரு ஸ்டேஜ் சிங்கர்னு நினைக்கிறேன், அவங்க வந்துட்டு இவன் பல்லவி குரல் மாதிரி மிமிக்ரி பண்ணி பாடிக்கிட்டு இருக்கா, ஒரிஜினல் சிங்கருக்கும் அவங்கள மாதிரி மிமிக்ரி பண்ணி பாடுறவங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு சொல்ல. அப்படியா மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல. ஆமாடா, இவன் நம்மளெல்லாம் உட்காந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கா, உண்மையை சொல்லிட்டு யார் அப்படின்னு கேட்க, சார் உண்மையாமே சொல்லிடுறேன் சார், நீங்கள் உண்மையை சொல்லிட்டு என்னை விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்ல. உண்மையை சொல்ல, அதுக்கடுத்து நான் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்துட்டு ஸ்டேஜ் சிங்கர் தான் சார் அப்படின்றாங்க. சரி, உன்னை இங்கே நடிப்பை அனுப்புறது யார் அப்படின்னு சொல்ல. ஐஸ்வர்யா சொல்லியிருப்பாங்கல்ல, என் பேரை சிதம்பரத்து பேரை இழுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசித்து பார்த்துட்டு, என்னை ரூபஸ்ரீ மேடம் தான் சார் அமுச்சு விட்டாங்க, நான் எவ்வளோ பணம் வேணால் தர்றேன், நீ வந்துட்டு பல்லவி மாதிரி போய் நடின்னு சொன்னாங்க சார், அதனால தான் சார் வந்தேன் அப்படின்னு சொல்ல. கார்த்திக் வந்துட்டு அப்படியே கோவத்தில் முறைச்சி பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. அப்படியா, சரி, இப்போ உண்மையான பல்லவி எங்கே இருக்காங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த ஸ்வேதா வந்துட்டு தீபாவை வந்துட்டு அப்படியே பயத்தில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ சொல்லிடாத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டத்தில் தலையை அசைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸ்வேதாவை பார்த்துட்டு ஐயோ இப்படி கண்டுபிடிச்சிட்டாரே, ஒருவேளை இவ தான் நம்ம பல்லவின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாளோ, நம்மளை பற்றி வேற விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு, இவ பயப்படுற பயத்தை பார்த்தா சொல்லிடுவாரோ அப்படின்ற மாதிரி தீபா முடிச்சுக்கிட்டு இருக்க. உண்மை சொல்ல போறியா இல்லையா, இல்லைனா போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், உண்மையான பல்லவி எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஸ்வேதாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்துட்டு முடிஞ்சிருது.